மலேசியா சுற்றுலாவில் இன்றைக்கி நம்ம மகா மாரியம்மன் கோயில் கோலாலம்பூர் மலேசியா மகா மாரியம்மன் கோயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம கோட்டுமலை முருகன் கோட்டுமலை விநாயகர் அந்த இடத்துல தான் நம்ம தங்கியிருக்க அடையார் ஆனந்த பவன் ஏற்ற மாதிரி அங்கேருந்து இப்போ நம்ம மகா மாரியம்மனை பார்க்கறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த மகா மாரியம்மன் கோயில் இப்போ 152 வருஷம் ஆகுது இது வரைக்கும் சொல்கிறாங்க. 1873 முதல்ல இங்கே மகா மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு கோயிலை தம்புசாமி பிள்ளை என்றவர் வந்து கட்டியிருக்காரு. 1973 அதான் 100 வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறோமே அந்த புதிய கோவில் வண்ணமிகு கோயில் அட்டகாசமான ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலை வந்து 100 வருஷம் கழித்து 1973 திறந்துருக்காங்க. கலை அம்சம்லாம் அவ்வளோ அட்டகாசமாக அழகாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி அவங்க நம்பிக்கை இருக்குது. நம்ம போயிருக்கும்போது கூட ஒரு சினிமா படம் எடுக்கிறவங்க பட பூஜை ஒன்று போட்டாங்க. அதில் நடிக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி எல்லோரும் அதில் இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் விசாரித்த டைமில் அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல வந்து பூஜை போட்டு ஆரம்பித்தோம்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு ரீச் ஆகிடுவோம். இப்போது கோலாலம்பூரில் நம்ம ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலுக்கு போன பிறகு நம்ம இந்த கோயில் வழிபாடு கோயிலுடைய அமைப்பு என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம இந்த கோலாலம்பூர் சிட்டியை ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டே வரலாம். இந்த மாரியம்மன் கோயிலில் தலைமை இடமாக வச்சு இங்கே இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் கோயில் கோட்டுமலை விநாயகர் கோயில் இந்த கோயிலெலாம் வந்து ஒரே நிர்வாகத்தில் நடக்குது. இந்த நிர்வாகம் எல்லாம் பார்த்திங்கன்னா மலேசியா அறநிலையத்துறை அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. இப்போ அந்த தெருவுக்கு வந்திருக்க மாரியம்மன் கோயில் இருக்கக்கூடிய தெரு இந்த தெருவில் தான் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. நல்ல பிஸ்னஸ் ஏரியா இருக்கக்கூடிய மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டை நம்ம பார்த்துட்டே வரோம். ஸ்ரீ கணேசா வாழை இலை உணவகம் ஒரு நல்ல தமிழ் பேரில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த கோயில் அருகே தான் இருக்குது. காசிக்கு போய் கங்கையில் நீராடணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும், அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும். ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தால் சொல்லுங்களேன். ஆம், உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ பார்க்குறது தான் வந்து மகா மாரியம்மன் டெம்பிள். இது 1973 புதுசாக கட்டினது. இந்த இடத்துல இருந்த பழைய கோயில் வந்து ரினியூவல் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லாம் ஏற்கனவே சொன்னபடி தான் அட்டகாசமாக இருக்குது. இந்த ஒரு டீம் வந்து முன்னாடி நிற்கிறது தான் வந்து பட பூஜை போட்ட டீமு. அவங்க கேமரா அது இதெல்லாம் வச்சுட்டு காலையிலேருந்தே அவங்க ஏதோ பூஜையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம மாரியம்மன் கோயிலை ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே நடக்கிற ஃபெஸ்டிவல் எல்லாம் ஒரு ஆன்லைன்லேயே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம தேவைப்பட்டால் மகா மாரியம்மன் கோயில் கோலாலம்பூர் மலேசியான்னு போட்டோம்னா நமக்கு அந்த பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.
கோயிலுடைய உள்பகுதியில் தான் நம்ம வந்து ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல விசாலமான ஒரு ஹால், அங்கங்கே கோயில் விசிபிளாக தான் நல்லா இருக்குது, அட்டகாசமாக இருக்காங்க. நாமளும் அந்த மகா மாரியம்மனை தரிசனம் பண்ணலாம். சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் அம்மன் சம்பந்தமாக பார்வதி, பரமசிவன், விநாயகர், ஒரு பக்கம் இடது பக்கம் விநாயகர், வலது பக்கம் முருகர், இது போல் எல்லா கோயிலும் இங்கே இருக்குது. அதை ஒரு கோயிலாக நம்ம பார்த்து தரிசனம் பண்ணலாம். கோயிலில் பெரும்பாலும் பார்த்தா கோல்டன் கலரில் தான் அந்த தூண்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த தூபஸ்தம்பம் அதுக்கு ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி சைடில் வச்சுட்டாங்க அதை சுற்றி. ஏன்னா அது கோல்டு தங்கமுலாம் பூசலை இது போல் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பலன்னு இந்த பளபளப்பு வந்து வருஷம் முழுக்க அப்படியே தான் இருக்குமா, ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல கலை அம்சத்தோடு பண்ணியிருக்காங்க. கொடிமர தரிசனம். பக்கத்தில் நந்தி இருக்கார். நந்திக்கு எதிர்த்த மாதிரி அம்மன் இருக்காங்க, மகா மாரியம்மன். அவங்கள தரிசனம் பண்ணலாம். அது உள்ளே இருக்கிறது தான் வந்து மகா மாரியம்மன். ஓம் சக்தியே போற்றி. நல்ல கலை அம்சத்தோடு பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக, ஒரு பயபக்தியாக மாரியம்மன் வந்து அந்தளவு நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க, அருள் கொடுக்குறாங்க. இந்த கோயிலுடைய உட்புறம் மற்றும் வெளிப்புற வளாகம், பிரகாரத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஊரில் துர்க்கை அம்மனுக்கு ஒரு நல்ல சிலை செய்து வச்சுருப்போம். இது அபிஷேகம் பண்ணால் அதோடைய நீர்லாம் வரக்கூடிய இடம். இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து பால் அபிஷேகம் பண்ணாங்கன்னா அதை எடுத்து நம்ம தண்ணியில் தெளிச்சுக்கோம் யூஸ்வலாக. அதே போல் தான் இங்கேயும் இருக்குது. அந்த இடத்துல ஆதிபராசக்தி உருவம் வச்சுருக்காங்க. இது வந்து துர்க்கை அம்மன். வழக்கமாக இந்த இடத்துல துர்க்கை அம்மன் இருப்பாங்க. நல்ல சிலை வடிவில் செய்து வச்சுருக்காங்க. இங்கிருந்து பார்த்தோம்னா இந்த இவர் வந்து முருகர். ஆண்டி கோலத்தில் இருக்கிறாரு, தண்டாயுதபாணி. நம்ம ஊர் போலவே இங்கே வேண்டுதல் செஞ்சு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். பூஜை தட்டுலாம் அவங்க இப்படி தான் இருக்குது இங்கே. அதையும் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து உற்சவர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி அலங்காரம் பண்ணி அழகாக வச்சிடுறாங்க. நம்ம ஊர்லலாம் எப்பயோ வெளியில் கிளம்பும்போது தான் உற்சவரை வெளியில் எடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. டெய்லி உற்சவரை எடுத்து அந்தந்த
அலங்காரம் பண்ணி, இது நடராஜர். முதல்ல பார்த்தது இது முருகன், வள்ளி, தேவி யானை. கோவில் உள்ள பார்க்க வேண்டிய இடங்கள் இவ்வளவுதான். காசிக்கு போய் கங்கையில நீராடணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும், அயோத்தியில ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும். ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன். ஆம், உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். நம்ம மனசார அவங்கள வேண்டிக்கலாம். மலேசியாவில் நம்ம கஸ்டமர் அங்கே ஒரு பூர்வீகமாக இருக்கிறவங்க நம்ம சென்னை யாத்திராவில் கலந்துக்குவாங்க, அடிக்கடி டூர் கலந்துக்குவாங்க. அந்த ஃபேமிலியை நாங்கள் வழியில் மீட் பண்ணோம். அவங்க எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. இவங்க சார்தாம் யாத்திரை, நவஜோதிர்லிங்க யாத்திரை, இது போல் ஒரு டீமாக ஒரு 15 பேர் வந்தாங்க. அவங்கள தான் இப்போ நம்ம பார்த்த கொஞ்ச நேரம் முன்னாடி. அங்கேருந்துட்டு இப்போ நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். சாக்லேட்டு, ஒரிஜினல் சாக்லேட்டு வித்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அது போல் இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியுடைய அவுட்லெட் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டு சொல்கிறாங்க. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம், சுகர் இல்லாதது, இது போல் நிறைய ஃப்ளேவரோட சாக்லேட்லாம் வச்சுருக்காங்க. அந்த அவுட்லெட் தான் இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு சாம்பிள் தராங்க. குட்டி குட்டியாக ஒரு சாக்லேட் எல்லாருக்கும் சாம்பிள் கொடுக்குறாங்க. இங்கே ஒரிஜினல் கிடைக்குதுன்றாங்க. ஏன்னா சாக்லேட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. இவங்களுடைய ஃபேக்ட்ரியுடைய ஓன் தயாரிப்பு, ஒரு பிரபலமான நிறுவனம். அவங்க சாம்பிள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம வாடிக்கையாளர்கள், நம்மளுடைய டூர் வரக்கூடிய டூர்மேட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிவிட்டு என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நிறைய பேர் சாக்லேட்லாம் வாங்கிட்டாங்க. ஏன்னா இங்கே ஒரிஜினல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய விலை இருக்கும். இதை விட வெளியில் மால் வாங்கினா வேறு பிராண்டு குறைஞ்ச விலையிலையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரியை முடிச்சு அடுத்தது நம்ம சாப்பாடு அடையார் ஆனந்த பவனுக்கு வந்திருக்கோம். அதன் பிறகு கொஞ்சம் அப்படி தள்ளி அந்த கடைசியில் பாருங்கள், இதுதான் காரைக்குடி செட்டிநாடு. செட்டிநாடு சாப்பிட, ஏன்னா இதுவரையிலும் நம்ம சைவம் தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி கடைசி நாள், ஏர்போர்ட் போகணும். சாப்பிட்டு முடித்தோடனே ஏர்போர்ட் தான் கிளம்புறோம், மார்க்கெட் முடிச்சுட்டு. அதனால் நம்ம இந்த படா மார்க்கெட், இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் மார்க்கெட் ஏரியா. எதிர்க்க தெரியக்கூடிய ஒரு பில்டிங்கில் தான் லூலு மால் சொல்லிட்டு இருக்குது. நம்ம உயரமாக ஆகிட்டு இருக்கிற கேஎல் டவர் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. லூலு மால் அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் ஹைப்பர் மால், அது போல் நிறைய இடம்லாம் இந்த சுற்றி மார்க்கெட் ஏரியா தான். ஜுவல்லரிலாம் கூட வாங்கலாம். இங்கே டேக்ஸ் எல்லாம் ஏதோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்ல மார்க்கெட் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு நம்ம பார்க்குறோம். இங்கே சாப்பிட்டுட்டு உடனே மார்க்கெட்டிங் தான், அங்கங்கே போகலாம். இது வரைக்கும் நம்ம மலேசியாவில் நிறைய இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணால், நம்ம இனிய நினைவுகளோட கோலாலம்பூர் விமான நிலையம் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி இருக்குது. அதனால் ஒரு நல்ல ரம்யமாக, ஒரு அழகாக
நம்ம ஏர்போர்ட்டை இப்போ ஓரளவு கொஞ்சம் தரம் உயர்த்தி வச்சுருக்காங்க. இருந்தாலும் அந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அழகாக இருக்குது, பிடிச்சிருக்கு. அந்தளவு ஒரு நல்ல ஏர்போர்ட். ஆனால் நம்ம நடந்து போகிறதே பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டர் மினிமம், மேக்ஸிமம் 1-1.5 கிலோமீட்டர் உள்ளது சுற்றி நடக்கணும். இமிக்ரேஷன், செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ளைட்டு ஏறுறதுக்கோசம் க்யூவில் நிற்கிறோம். ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு L10. இந்த இடத்துல டிக்கெட் பஞ்ச் பண்ணிவிட்டு நேராக உடனே ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியது தான். நம்ம மார்ச் 2025 மலேசியா பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். வருஷத்துக்கு 3-4 தடவை வந்து மலேசியா பயணம் தொடரும்.